Hello friends, welcome to my channel. So இந்த வீடியோல வந்து நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில உள்ள பேசிக் ஸ்டிச்சஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் செயின் ஸ்டிச் பத்தி உங்களுக்கு சொல்லி தரேன் நானு. சோ நான் இதுக்கு வந்து நான் ஒரு ஜரி த்ரெட் ஒன்னு எடுத்திருக்கேன். சோ இது வந்து பார்த்தா A1 நம்பர். சோ இது வந்து உங்களுக்கு பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒர்க் பண்ண உங்களுக்கு ஸ்டார்டர்ஸ் பிகினர் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். தென் வந்து ஒரு ஆரி நீடல் எடுத்திருக்கேன். தென் வந்து இது வந்து பென்சில் மார்க்கர், கிளாஸ் மார்க்கர்னு சொல்லுவாங்க. தென் ஒரு கட்டர். ஸோ இந்த நம்ம எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வரைஞ்சிக்கிங்க. ஸோ நம்ம இதில் தான் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஜரி த்ரெட்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எண்டை வந்து எடுத்துக்கிங்க. எண்டில் வந்து நாட் போட்டுக்கிங்க. நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கிங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து எப்படி பிடிக்கணும்னா, ஸோ கீழே பேக் சைடில் வந்து இந்த மாதிரி நம்ம பிடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம நீடில் வச்சு இப்படி எடுக்க முடியும். ஸோ இந்த ஹேண்ட் பொசிஷன் நீங்கள் நல்லா பார்த்துக்கிங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீடில் பற்றி சொல்லிடுறேன். நீடிலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கீழே ஒரு ஹூக் இருக்கும். இந்த நீடில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து இந்த ஹூக் வந்து எந்த டைரக்ஷனில் நீங்கள் போகிறீங்களோ ஸோ அந்த டைரக்ஷன் பார்த்தாப்புல உங்களுக்கு நீங்கள் அந்த நீடில் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த நாட் போட்டுட்டோம் இல்லையா, ஸோ இந்த த்ரெட் வந்து எப்போவுமே நம்ம வந்து கீழே கொண்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த நீடில் வந்து நம்ம இந்த லைன் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, த்ரெட்டை வந்து நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிங்க. ஸோ பிடிச்சிட்டு கீழே நம்ம இந்த நீடில் விடுறோம் இல்லையா, விட்ட பிறகு நீங்கள் வந்து இதை வந்து இப்படி எடுக்கணும் மேலே. ஸோ இதை இன்சர்ட் பண்ணுறேன். நம்ம இப்படி நீடில் எடுத்துட்டோம். ஸோ இந்த ஹூக் பார்த்தீங்கன்னா ஹூக் வந்து ஸோ நம்ம வந்து இந்த டைரக்ஷன்ல நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு போக போகிறோம். ஸோ அந்த ஹூக்கும் வந்து அந்த டைரக்ஷன்ல பார்த்தா அந்த டைரக்ஷன்ல பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம இது மாதிரி எடுத்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் எங்க வேணுமோ அதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டு கீழே வந்து அந்த ஹூக்ல ஒரு ரொட்டேட் பண்ணி அந்த ஹூக்ல மாற்ற மாதிரி நம்ம வந்து த்ரெட்டை அதில் ரொட்டேட் பண்ணி விடணும். ஸோ மெதுவாக இப்படி எடுத்தோம்னா ஹூக்ல மாட்டிடுச்சு. ஸோ நம்ம எடுத்த உடனே ஒரு ஆஃப் டர்ன் பண்ணணும். நம்ம நீடில் ஒரு ஆஃப் டர்ன் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற லூப் வந்து உங்களுக்கு அந்த ஹூக்ல இருந்து ரிலீஸ் ஆயிடும். ரிலீஸ் ஆன பிறகு திரும்ப அதே எந்த டைரக்ஷன்ல நம்ம ஆஃப் டர்ன் பண்ணமோ அதே டைரக்ஷன்ல திரும்ப ரிவர்ஸ் ஆஃப் டர்ன் பண்ணணும். பண்ணிட்டு இப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்துருச்சு. திரும்ப நம்ம உள்ள வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப கீழே ஒரு ரொட்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துட்டோன்னு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஆஃப் டர்ன் பண்ணும்போது ப்ரீவியஸ் லூப் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். ஸோ இதே மாதிரி தான் நீங்க வந்து பண்ணணும். இப்போ நான் கீழே எப்படி பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் நீடலை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நீடல் இது தெரியுது இல்லையா. ஸோ இந்த ஹூக்கில் இதை அப்படி நம்ம ஒரு கிளாக் வைஸில் ஒரு ரவுண்ட் பண்ணோம்னா அந்த ஹூக்கில் வந்து மாட்டிடுச்சு. இப்போ மெதுவாக நம்ம மேலே இழுத்தோம்னா அந்த த்ரெட்டு மேலே வந்துடும். இங்கே மேலே வந்து ஒரு ஆஃப் ஸ்டிச் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டு திரும்ப உள்ளே இன்சர்ட் பண்ணோம். இப்போ திரும்ப பாருங்க, நான் நீடில் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து திரும்ப ஒரு ரொட்டேஷன் பண்ணுறேன். ஸோ ரொட்டேஷன் பண்ணோன்னே மெதுவாக அப்படி மேலே எடுத்துடுறேன். ஸோ இப்படி பண்ணிட்டு ஒரு ரொட்டேஷன் மேலே எடுத்து அந்த நீடில் ஒரு ஸ்டிச்சிங் மேலே விழுந்துடும். இதே மாதிரி நீங்கள் இதை பாருங்க, உங்களுக்கு நல்லா கவனமாக பாருங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த ஒரே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நீங்கள் அந்த ஹூக்கில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஹூக்கில் ஹோல்ட் ஆகிடும். ஸோ மேலே நீங்கள் வந்து அந்த செயின் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ எண்டில் வந்து இதை நல்லா அப்படி இது பண்ணிக்கிங்க. கீழேருந்து எடுத்துட்டு இது இந்த லூப்புக்குள்ளோடி விட்டு ப்ரீவியஸ் லூப்பை எடுத்து மெதுவாக அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாக் விழுந்துடும். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜரி த்ரெட் எப்பவுமே வந்து நம்ம சிங்கிள் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சிங்கிள் த்ரெட்டே உங்களுக்கு போதும். உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டாக தெரியும். சிங்கிள் த்ரெட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு கஷ்டம். சில்க் த்ரெட்டில் சிங்கிள் த்ரெட்டாலாம் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப அருந்து போகும். ஸோ நீங்கள் வந்து டபுள் த்ரெட்டாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சின்ன ஃப்ளவர் வந்து எப்படி நம்ம செயின் ஸ்டிச்சில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்க்கிளில் நம்ம வந்து செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்போவுமே செயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பெருசாக கூட போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்னதாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது பார்க்க நல்லா அழகாக இருக்கும். நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப த்ரெட்டை வந்து இழுத்து ஒர்க் பண்ணாதீங்க. ஏன்னா ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சுருக்கம் விடும். ஸோ இதை இங்கே வந்து ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து திரும்ப ஸ்டார்ட். ரொம்ப கீழே வந்து த்ரெட்டில் ப்ரெஷர் கொடுக்காம நீங்கள் மெதுவாக போடுங்க. ஸோ இந்த எண்டு வந்த உடனே ஒரு செயின் போட்டுட்டு, ஸோ அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு நீங்கள் இப்போது இந்த டைரக்ஷனில் போக போகிறீங்கன்னா ஸோ அதே டைரக்ஷனுக்கு இந்த சைடு ஒரு குட்டியாக ஒரு செயின் போடணும் நீங்கள். ஸோ இப்போ வந்து இப்படி டேர்ன் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா இது பிளண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த டைரக்ஷனில் டேர்ன் பண்ணணும். இதுக்கு மேலே வந்து இது வந்து சின்னதாக செயின் போடணும். நம்ம செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு அப்படியே லாக் ஆகி அந்த ஷேப் மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கீழே செயின் போட்டு கொண்டு வரணும். ஸோ நம்ம அந்த மாதிரி போடுறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு ஷார்ப்னஸ் தெரியும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு ஒரு ஃப்ளவர்னாலும் நம்ம வந்து ஃபுல்லாக அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம். பேசிக்கே வந்து உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் தான். எப்படி ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டு கீழேருந்து நம்ம எப்படி எடுக்கணுன்றத ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா பழகிட்டோம்னாவே நமக்கு வந்து மற்ற எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லாம் வந்து நீங்கள் எப்படி ஷார்ப்பாக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றதும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பற்றிய சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து தொடர்ந்து ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.